நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி திசை வேகம், சராசரி வேகம். இதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இல்லை, சராசரி திசை வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆரம்பத்தில் ஒரு துகள் வந்து பி அப்படிங்கிற புள்ளியில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய துகள் இருக்கக்கூடிய இடம் வந்து பி. இப்போ இந்த பிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய துகளினுடைய நிலை வெக்டர் என்ன அப்படின்னா நமக்கு என்ன அது R1. R1 அப்படிங்கிற நிலை வெக்டர் வந்து துகள் பி வந்து ஒரு புள்ளியில் இருக்கு. அந்த புள்ளி பியில் இருக்கக்கூடிய துகளினுடைய நிலை வெக்டர் வந்து நமக்கு என்னது R1. இங்க புள்ளி பியில் இருக்கக்கூடிய துகள் டெல்டா டி கால இடைவெளியில Q1 நோக்கி போகுது. எவ்வளவு கால இடைவெளியில? டெல்டா டி. டி கால இடைவெளி அப்படின்னு சொல்றோம்ல, அதான் டெல்டா டி. மிகச்சிறிய கால இடைவெளியில அந்த துகள் பிங்கிற புள்ளியிலிருந்து கியூங்கிற புள்ளியை நோக்கி என்ன செய்யுது? போகுது. அப்படி போகும்போது அதனுடைய நிலை வெக்டர் வந்து கியூ புள்ளியில் இருக்கக்கூடிய துகளினுடைய நிலை வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா R2. இப்போ இடப்பெயர்ச்சி வெக்டர் என்ன? இடப்பெயர்ச்சி வெக்டர் டெல்டா ஆர் சொல்லும் போது R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர். இதான் வந்து என்னது? இதனுடைய நமக்கு என்னது? இடப்பெயர்ச்சி வெக்டர். இடப்பெயர்ச்சி வெக்டர் டெல்டா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு R2 வெக்டர் மைனஸ் என்னது? R1 வெக்டர். ஓகேப்பா? இப்போ நம்ம சராசரி திசை, இது நம்ம ஏற்கனவே சொன்னது இடப்பெயர்ச்சி வெக்டர் பற்றி நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் நம்ம என்னது சொன்னோம். இப்போ வந்து நம்ம என்னது சராசரி திசை வேகம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சராசரி திசை வேகம்னா அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அந்த துகளினுடைய இடப்பெயர்ச்சி வெக்டருக்கும் அந்த துகள் இடப்பெயர்ச்சி அடைவதற்கு தேவையான கால இடைவெளி, அதாவது நேரத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய விகிதம் தான் நம்ம என்ன அழைக்கப்படுது? சராசரி திசை வேகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்போ V ஆவரேஜ் அப்படிங்கிறது சராசரி திசை வேகம். சராசரி திசை வேகம் ஈக்குவல் டு டெல்டா ஆர் வெக்டர் பை டெல்டா டி. டெல்டா ஆர் வெக்டர்ங்கிறது என்னது? இடப்பெயர்ச்சி வெக்டர். அந்த துகளினுடைய என்னது? இடப்பெயர்ச்சி வெக்டர். அந்த துகள் பிங்கிற புள்ளியிலிருந்து கியூங்கிற புள்ளியை நோக்கி போச்சு இல்லையா? அப்படி போகும்பொழுது வரக்கூடிய இடப்பெயர்ச்சி வெக்டர் தான் டெல்டா ஆர் வெக்டர். அந்த இடப்பெயர்ச்சி வெக்டருக்கும் அது போன கால இடைவெளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய விகிதம் தான் நம்ம சராசரி திசை வேகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இடப்பெயர்ச்சி வெக்டர்ங்கிறது டெல்டா ஆர் வெக்டர், கால இடைவெளிங்கிறது டெல்டா டி. ஓகேங்களா? அப்ப V வெக்டர் ஆவரேஜ் V வெக்டர் ஈக்குவல் டு டெல்டா ஆர் வெக்டர் பை டெல்டா டி. இது வந்து சராசரி திசை வேகம். சராசரி திசை வேகம் என்ன எல்லாத்துக்கும் புரியுதுல்ல? அடுத்து சராசரி வேகம். சராசரி வேகம்னா துகள் கடந்த பாதையினுடைய மொத்த நீளம். இப்போ ஒரு துகள் இருக்கு, அந்த துகள் எவ்வளவு பாதையை கடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மொத்த நீளத்தை வச்சுக்கிட்டு அந்த மொத்த நீளத்தை அங்கே இருக்கக்கூடிய கால இடைவெளி இல்லாட்டி மொத்த நேரத்தால் நம்ம என்ன செய்கிறோம்? வகுக்கிறோம். அப்போ வகுக்கும் போது தகவு அப்படின்னு சொல்லுங்க. பாதையினுடைய மொத்த நீளத்துக்கும் அது கடந்த மொத்த நீளத்திற்கும் அங்கே ஏற்படக்கூடிய மொத்த நேரத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய தகவு நமக்கு என்ன அழைக்கப்படுது? சராசரி வேகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்போ சராசரி வேகம் ஈக்குவல் டு பாதையின் மொத்த நீளம் பை மொத்த நேரம். இப்போ சராசரி திசை வேகம் ஈக்குவல் டு துகளினுடைய இடப்பெயர்ச்சி வெக்டருக்கும் கால இடைவெளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய விகிதம் சராசரி திசை வேகம். துகள் கடந்த பாதையினுடைய மொத்த நீளத்திற்கும் அது கடந்த மொத்த நேரத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய தகவு நமக்கு என்னது? சராசரி வேகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ நம்ம ஒரு கணக்கு எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ சராசரி வேகம்னா என்ன, சராசரி திசை வேகம் என்னன்னு பார்த்தீங்களா? சராசரி திசை வேகம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு வெக்டர் அளவு. சராசரி திசை வேகத்தினுடைய திசை வந்து இடப்பெயர்ச்சி வெக்டரினுடைய திசை என்னமோ அதுதான் சராசரி திசை வேகத்தினுடைய திசையாகவும் இருக்கும். சரிப்பா, இப்போ வந்து இங்கே ஒரு கணக்கு ஒன்று பாருங்க. படத்தில் உள்ளவாறு ஒரு பட சைடில் நம்ம வரைஞ்சிருக்கோம். படத்தில் உள்ளவாறு பொருள் ஒன்று O புள்ளியிலிருந்து P புள்ளிக்கு 5 வினாடிகள் செல்கிறது. ஓகேங்களா? பாருங்க, இந்த படம் ஒரு துகள் இருக்கு, இல்லாட்டி ஒரு பொருள் ஒன்று இருக்கு. ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா O புள்ளியிலிருந்து B புள்ளிக்கு, ஓலேருந்து பிங்கிற புள்ளியை நோக்கி போகுது. அப்போ ஒரு அரைவட்ட பாதையை அது என்ன செய்யுது? கடந்து போகுது. எவ்வளவு நேரத்தில் போகுதுன்னா 5 வினாடியில் போகுது. அப்போ டி வந்து நமக்கு எத்தனை? 5 வினாடி. டெல்டா டி 5 வினாடி. சராசரி திசை வேகம், சராசரி வேகம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கடந்த மொத்த பாதையினுடைய நீளம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓபி வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? இதை வச்சுட்டு தான் நம்ம சராசரி திசை வேகமும் சராசரி வேகமும் நம்ம என்ன செய்ய போறோம்? போட போறோம். ஃபர்ஸ்ட் சராசரி திசை வேகம் போடுவோம். சராசரி திசை வேகம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? V ஆவரேஜ் வெக்டர் ஈக்குவல் டு டெல்டா ஆர் வெக்டர் பை டெல்டா டி. இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம டெல்டா ஆர் கண்டுபிடிக்கணும். இப்போ டெல்டா ஆர் அப்படிங்கிறது என்னது? நம்ம R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர்னு சொல்லணும். இப்போ இங்கே சொல்லும் போது இங்கே நமக்கு ஓல ஆரம்பிச்சு பியில் என்ன செய்யுது? போய் முடியுது. அப்போ ஆரம்பிக்கிற இடம் O, முடிகிற இடம் என்னது? P. இது ரெண்டா வச்சு தான் நம்ம என்னது? இடப்பெயர்ச்சி வெக்டர் என்ன செய்யணும்? போட்டுட்டு காலத்தால்
வகுத்து அதனுடைய சராசரி திசைவேகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ சராசரி திசைவேகம் சொல்லும் போது டெல்டா ஆர் வெக்டர் பை டெல்டா டி ஃபார்முலா. டெல்டா ஆர் இடப்பெயர்ச்சி வெக்டர், நம்ம இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி வெக்டர் சொல்லும் போது துகள் வந்து ஓல இருந்து பி நோக்கி போயிருக்கா, அப்போ பி வரைக்கும் இருக்கிறது வந்து ஆர்பி வெக்டர், ஓல இருக்கிறது ஆர்ஓ வெக்டர் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ ஆர்பி வெக்டர் மைனஸ் ஆர்ஓ வெக்டர் அப்படிங்கிறது அங்கே என்னது இடப்பெயர்ச்சி வெக்டர். இதில் ஆர்பி வெக்டர் பொறுத்தளவுக்கு நமக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு, 10 சென்டிமீட்டர் போயிருக்கு. அப்போ 10 ஐக்கியம், ஐக்கியத்துங்கிறது என்னது, அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்எச்சில் இருக்கக்கூடிய ஓரலை வெக்டர் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ ஆர்பி வெக்டர் வந்து 10 ஐக்கியம். ஆர்ஓ வெக்டர் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து நமக்கு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுது, அப்போ ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ ஆர்ஜினில் ஸ்டார்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து 0, அப்போ அது 0 ஐக்கியம் சரிங்களா. அப்போ 0ன்னு அது போட்டால் போதும், ஏன்னா வந்து நமக்கு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ டெல்டா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர்பி வெக்டர் மைனஸ் ஆர். இப்போ 10 ஐக்கியம் மைனஸ் 0 ஐக்கியம் சொன்னால் நமக்கு ஆன்சர் வந்து என்னது 10 ஐக்கியம். இது வந்து டெல்டா வெக்டர் இடப்பெயர்ச்சி வெக்டர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, சராசரி திசைவேகம் தான் நம்ம என்னது கண்டுபிடிக்கணும். V average வெக்டர் ஈக்குவல் டு டெல்டா ஆர் வெக்டர். டெல்டா ஆர் வெக்டர் பதில் என்ன போட்டுருக்கு 10 ஐக்கியம். டெல்டா டி எத்தனை செகண்டில் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, 5 செகண்ட் முதல் கணக்கில் சொல்லியிருந்தாங்களப்பா. 5 செகண்டில் அது என்ன செய்து போகுது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா 2 ஐக்கியம். அப்போ சராசரி திசைவேகத்தினுடைய மதிப்பு வந்து 2 ஐக்கியம். இதே கணக்கில் சராசரி வேகம் என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க, அடுத்து நம்ம போடணும். இப்போ நம்ம அடுத்து வந்து சராசரி வேகம் என்ன செஞ்சுருக்காங்க அப்போ கேட்டிருக்காங்க. சராசரி வேகத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் கடந்த பாதையினுடைய மொத்த நீளம் பை பொருள் கடப்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். அப்போ சராசரி வேகம் டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த பாதையினுடைய பொருள் கடந்த பாதையினுடைய மொத்த நீளம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்த நீளம்னா இங்கே நம்ம படத்தில் இது வந்து ஒரு அரைவட்ட பாதையை தான் என்ன செஞ்சிருக்கு, இந்த பொருள் வந்து கடந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முழு வட்டத்தில் பாதி தான், அரைவட்டம். இப்போ இந்த வட்டத்தினுடைய சுற்றுலாவை வந்து நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது 2πr. இது அரைவட்டத்தை மட்டும் இந்த பொருள் கடந்திருக்கிறதுனால 2πrல பாதி வந்து πr. 2πrங்கிறது மொத்த சுற்றுலாவுப்பா, வட்டத்தினுடைய சுற்றுலாவு. இது அரைவட்டத்தை கடந்திருக்கனால இதில் பாதி தானே கடந்திருக்கு, அதனால் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா πr. ஆக பாதை கடந்த பொருள் கடந்த பாதையினுடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr சென்டிமீட்டர். இதில் பை அப்படியே போட்டுங்க. ஆர் அப்படிங்கிறது என்னது, இதோட மொத்த நீளம் 10 சென்டிமீட்டர், அதாவது விட்டம் வந்து 10 சென்டிமீட்டர், அதில் பகுதி தான் ஆரம். இப்போ 10ல் பகுதி வந்து எத்தனை, 5. அப்போ π × 5 சென்டிமீட்டர். இது பாதை மொத்த நீளம், பாதையினுடைய மொத்த நீளம், பொருள் கடந்த பாதையின் மொத்த நீளம். இப்போ சராசரி வேகம் ஃபார்முலாவில் போடுறோம். பாதையினுடைய மொத்த நீளம் π × 5 சென்டிமீட்டர் பை மொத்த நேரம் 5 செகண்ட் சொன்னாங்கன்னா இருக்கு இல்லையா, கணக்கில் சொல்லியிருந்தாங்க. அது கடப்பதற்கான மொத்த நேரம் வந்து 5 வினாடிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 அடிச்சிருங்க. இப்போ பாக்கி என்ன இருக்கும், 5 சென்டிமீட்டர் பை செகண்ட் சரிங்களா. அப்போ நம்ம ஏற்கனவே சராசரி திசைவேகம் சொல்லும் போது 2 ஐக்கியம், அதனுடைய யூனிட் வந்து சென்டிமீட்டர் பை செகண்ட். சராசரி திசைவேகத்துக்கும் சென்டிமீட்டர் பை செகண்ட் தான், சராசரி வேகத்துக்கும் யூனிட் வந்து என்ன சென்டிமீட்டர் பை செகண்ட் தான். இப்போ உடனடி திசைவேகம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ப்பா. டி நேரத்தில் உடனடி திசைவேகம் அப்படிங்கிறது அல்லது டி நேரத்தில் திசைவேகம் அப்படின்னு சொல்லி எளிமையாக சொல்கிறோம். டி நேரத்தில் உடனடி திசைவேகம் இல்லை அப்படின்னா டி நேரத்தில் திசைவேகம் அப்படிங்கிறது டெல்டா டி கோஸ் டு 0 அப்படிங்கிற நிபந்தனையில் கிடைக்கப்பெறக்கூடிய சராசரி திசைவேகம் தான் நமக்கு என்னது உடனடி திசைவேகம். அதாவது லிமிட்னா இங்கே இருக்கக்கூடிய நிபந்தனை எல்லை மதிப்பு. லிமிட் டெல்டா டி கோஸ் டு 0 டெல்டா ஆர் வெக்டர் பை டெல்டா டி. டெல்டா ஆர் வெக்டர் பை டெல்டா டிங்கிறது என்னது, சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகத்தை டெல்டா டி கோஸ் டு 0 அப்படிங்கிற நிபந்தனையில் சொன்னோம்னா அதுதான் என்னது நமக்கு உடனடி திசைவேகம். இதை நம்ம எப்படி சொல்லலாம், டிஆர் வெக்டர் பை டிடி அப்படின்னு சொல்லலாம். நேரத்தை பொறுத்து நிலை வெக்டரில் ஏற்படும் மாற்றம் தான் திசைவேகம் சரிங்களா. இதை வெக்டர் கூறுமுறையில் சொல்கிறோம்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இஜெட்கே கேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுங்க. வி வெக்டர் ஈக்குவல் டு டி பை டிடி, ஆர் வெக்டர் பதிலாக எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இஜெட்கே கேப். இங்கே நிபந்தனைலாம் போட்டு சொல்கிறோம்லப்பா, இதை தான் ஷார்ட்டாக அப்படி சொல்லலாம். அப்போ இந்த நிபந்தனை லிமிட் டெல்டா டி கோஸ் டு 0 டெல்டா ஆர் பை டெல்டா டிங்கிறது டிஆர் பை டிடிக்கு ஈக்குவல். இப்போ ஆர் வந்து நம்ம என்னது வெக்டர் கூறுமுறையில் அந்த மதிப்பை போடுறோம். எக்ஸ்ஐ கேப் ஒய்ஜே கேப் இஜெட்கே கேப் போடுறோம். போட்டிங்கன்னா வி வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரும், டிஎக்ஸ் பை டிடி இன்ட்டு ஐ கேப், அதே மாதிரி dy by dt into j cap, அதே மாதிரி dz by dt into k cap.
இடம் தானே நான் கீழே எழுதுறேன் வரிசையாக தான் வரும். dx by dt into I cap, dy by dt into j cap, dz by dt into k cap. இதில் நீங்கள் dx by dt அப்படிங்கிறது x வெக்டரினுடைய நமக்கு என்னது திசைவேக கூறு, அதாவது x அச்சு திசையில் இருக்கக்கூடிய திசைவேக கூறு. அதே மாதிரி dy by dt அப்படிங்கிறது y அச்சு திசையில் இருக்கக்கூடிய திசைவேக கூறு, dz by dtங்கிறது z அச்சின் திசையில் இருக்கக்கூடிய திசைவேகத்தினுடைய என்னது கூறு பாரு. ஓகேங்களா, இதை நம்ம கூறுகள் முறையில் நம்ம என்னது சொல்லக்கூடியது. சராசரி திசைவேகத்தினுடைய இல்லாட்டி திசைவேகத்தினுடைய உடனடி திசைவேகம் இல்லை திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு தான் நமக்கு அது வேகம் அழைக்கப்படுது. அப்போ நீங்கள் வேகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா v = இப்போ நீங்கள் dx by dt சொன்னோம் இல்லையா, அதை வந்து vx திசைவேகத்தில் சொல்லும் போது vx அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி dy by dt அப்படிங்கிறத vy அப்படின்னு சொல்லலாம், dz by dt அப்படிங்கிறத vz அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் v வெக்டர் = vx I cap vy j cap plus vz k cap அப்படின்னு சொல்லிடலாம். இது ஷார்ட்டாக இப்போ நீங்கள் dx by dt சொல்கிறோம் இல்லையா, அது வந்து vx x அச்சினுடைய திசைவேக கூறு, y அச்சின் திசைவேக கூறு, z அச்சின் திசைவேக கூறு, அதை நீங்கள் v வெக்டரில் போட்டிருக்கீங்க. இப்போ இந்த திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு தான் வேகம். அப்போ நீங்கள் திசைவேகத்தின் எண் மதிப்பு வேகம்னு சொல்லும் போது அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா √vx² vy² plus vz². இப்படி போட்டிங்கன்னா திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு கிடைக்கும். திசைவேகத்தினுடைய எண் மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேகம் சொல்கிறோம். வேகம் சொல்லும் பொழுது I cap J cap கிலோமீட்டர் ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட் போட்டுரும். அடுத்து பாருங்கப்பா, ஒரு கணக்கு பாருங்க. இப்போ நம்ம சராசரி திசைவேகம் வேகம் சொன்னோம் இல்லையா, அதிலிருந்து கேட்டு கொடுத்துருக்காங்க. துகளொன்றினுடைய நிலை வெக்டர் வந்து r வெக்டர் = 2t I cap plus 3t² J cap minus 5k cap. நிலை வெக்டர் வந்து சமன்பாட்டில் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா t = என்ற எந்த ஒரு நேரத்திலும் இருக்கக்கூடிய திசைவேகம் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஒரு நேரம், அதாவது tங்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய, tங்கிறது ஏதாவது ஒரு நேரம், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய திசைவேகம் என்ன வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ல t வந்து 2 வினாடியில் இருக்கும் பொழுது திசைவேகம் என்ன வேகம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி வெக்டர் எழுதிக்கங்க. r வெக்டர் = என்ன பாருங்க, 2t I cap plus 3t² J cap minus 5k cap. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திசைவேகம் கண்டுபிடிக்கணும். திசைவேகம்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, உடனடி திசைவேகம் அப்படின்னோம்ல அந்த இடம். இப்போ v வெக்டர்ங்கிறது என்னது, dr வெக்டர் பை dt. முதல்ல சொன்னோம்லப்பா, லிமிட்டில் அப்ளை பண்ணாங்க நமக்கு என்ன வரும், dr வெக்டர் பை dt அப்படின்னு வரும். அப்போ இது t பை dt அப்படியே போட்டுருங்க. r வெக்டர் பதில் என்ன போட்டுருங்க, 2t I cap plus 3t² J cap minus 5k cap. இப்போ இந்த நிலை வெக்டரை வந்து டீயை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், வகைப்படுத்தணும். வகைப்படுத்துதல் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே டி இருக்குன்னு வச்சுங்க, டீயை பொறுத்து நீங்கள் வகைப்படுத்தினீங்கன்னா டீயோட வேல்யூ வந்து 1. அப்போ இந்த 2t I capல டீயை பொறுத்து பண்ணும்போது இது 1 ஆயிடும். அப்போ 1 × 2 2, அப்போ 2 I cap. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இடத்துல வரக்கூடிய ஒரு இதை வந்து அதை பொறுத்தே நம்ம வகைப்படுத்துகிறோம்னா அதோட வேல்யூ 1. அப்போ டீயை பொறுத்து வகைப்படுத்தினீங்கன்னா வேல்யூ 1, 1 × 2 2 I cap. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கேயும் t தான் இருக்குது, ஆனால் t² இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுக்க முன்னாடி இறக்கி அடுக்க 1 குறைக்கணும். இப்போ 3 6 t பவர் எப்படி போட்டோன்னு பாருங்கப்பா, அடுக்க முன்னாடி இறக்கிடுங்க. ஏற்கனவே அங்கே 3 இருக்குது, இப்போ 3 6 ஆயிரும். அடுக்க 1 குறைங்க, 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ 6t J cap. இது நம்பரை வந்து நம்ம வகைப்படுத்தணும்னா ஆன்சர் வந்து 0. அதை அப்படியே விட்டுருங்க. அப்போ 2 I cap plus 6t J cap. இதை வந்து எந்த ஒரு நேரத்திலும் இருக்கக்கூடிய திசை வேகம். அடுத்து இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வேகம் சொல்லணும். திசை வேகம் முடிச்சிட்டோம். வேகத்துக்கு என்ன சொன்னேன், √vx² vy² சொன்னோம் இல்லையா, முதல் எழுதி போட்டோம்ல ஃபார்முலா. இப்போ வந்து அதே தான். இப்போ இதுலேருந்து நீங்கள் வேகம் கண்டுபிடிக்கும் போது I cap கீழே 2² J cap கீழே 6t ஹோல் ஸ்கொயர். என்ன வரும், 2² 4, 6² 36, t². இது ரெண்டையும் கூட்ட முடியாதுப்பா, ஏன்னா அது t² இருக்குது, இது நம்பர் மட்டும் தான் இருக்குது. அதனால் வந்து அந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கூட்ட முடியாது. 36 t² இருக்குது, இது நம்பராக இருக்குது, கூட்ட முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். √4 + 36 t². இது வந்து வேகம், திசை வேகம். இது வந்து என்னதுப்பா, வேகம். இது வந்து எந்த ஒரு நேரத்திலும். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, 2 வினாடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம அதை போடணும். இப்போ வந்து t 2 வினாடிங்கும் போது நம்ம ஏற்கனவே வேகமும் திசை வேகமும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். திசை வேகம் வந்து 2 I cap RT J cap, வேகம் வந்து √4 + 36 t².
இந்த 2 சமன்பாடுலையும் நீங்கள் டீக்கு பதிலாக அந்த 2 மட்டும் போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திசைவேகம் கிடைச்சிரும். அதே மாதிரி வேகமும் நமக்கு என்ன கிடைச்சிரும். அப்போ திசைவேகம் வந்து 2 IK + 12 JK, வேகம் வந்து 12.16 மீட்டர்/செகண்ட்.